கேட்டியகளி உதுவும் ஒரு கதையண்டு. ஒரு கிழமை ஒரு கிழமைக்கு மேலே ஒரு வீடியோ ஒன்று செய்தாங்கன்னு சொல்லி அவங்க பின்னாலே முன்னாலே கலைச்சி திரிஞ்சு நானும் பிஸிலான் கைஞ்சி ஓடி திரிஞ்சு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 2 நாளுக்குள்ளே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும். உண்டையை போஸ்ட் பண்ணால் தான் 2 நாளுக்குள்ள விஷயமாகும். என்ன விஷயம்டா, புரட்சி குரல் 2026 ரெண்டா விளங்கணும். என்னென்னா, எங்களுடைய தாயக பாடல்களை முன்னிலைப்படுத்தி ஒரு இசை நிகழ்வு ஒன்று செய்ய போயினோம் லண்டனில். புரட்சி குரல் 2026 சொல்லி அது என்ன மாதிரி இருக்க போன்னு சொன்னால், எப்படியும் சரியான வீடியோ எடுப்போம்னா குறுக்க மறக்க நடந்துடுறாங்க. சரி, ஓகே, நடந்துடுறாங்க, பரவாயில்ல போட்டு வீடியோ எடுக்கிறோம். என்ன சம்பவம்டா, புரட்சி குரல் 2026 நிகழ்வு செய்ய போகிறாங்க. மாபெரும் ஒரு வேறு லெவலில் எங்களோட ஈழத்து பாட்டு, எங்களோட இயக்க பாட்டுகளோட தனிய இயக்க பாட்டில் ஒரு இசை நிகழ்வு நடக்க போகுது. தனிய இயக்க பாட்டு மட்டும்தான் நடக்க போகுது. அது எப்படி நடக்க போகுதுன்னு சொன்னால், கீழுக்கு ஒரு பார்கோட் போடுறோம், அதாவது கியூஆர் கார்டு கீழே போட்டுக்கிறோம். அதை இப்போ ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை போடுங்க. நீங்கள் பாட போகிறீங்க அல்ல இந்த போட்டிகள் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால், கீழக்குள்ள அப்ளிகேஷனில் போய் உங்களோட உடனடியாக 20ஆம் தேதிக்கு முதல், இன்றைக்கு 18ஆம் தேதி 2 நாள் இருக்குது, 20ஆம் தேதிக்கு 20ஆம் தேதி இரவு 12 மணிக்கு முதல் நீங்கள் பார்கோட்டை ஸ்கேன் பண்ணி போடுங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னா, 3 விதத்தில் இந்த நிகழ்வு செய்கிறாங்க. பிரிவு 3 நடக்குது. குட்டிக்கண்ணன் பிரிவுன்னு சொல்லி 15 வயதுக்கு உட்பட்டாக்கள். அடுத்தது சிட்டண்ணா பிரிவுன்னு சொல்லி 15 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்டார்கள். அடுத்தது சாந்தண்ணா பிரிவுன்னு சொல்லி 25லிருந்து 25க்கு மேற்பட்டாக்கள். அங்கிள்ஸ், என்ன மாதிரி அங்கிள்ஸ், இவைக்கு அந்த பிரிவு. அப்போ 3 பிரிவாக அடக்க போகுது. குட்டிக்கண்ணன், சிட்டண்ணா, சாந்தண்ணான்னு சொல்லி 3 பிரிவாக அடக்க போகுது. இதில் நீங்கள் அப்ளிகேஷனை போடலாம். இந்த வயதுக்கு உட்பட்டாக்கள் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் போடுங்க. 20ஆம் தேதிக்கு முதல்ல இந்த பார்கோட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்ட, கீழே இருக்க பார்கோட்டை ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டீட்டெயில் வரும். அதுக்கு பிறகு இந்த குரல் தெரிவு எப்பன்னு சொன்னால் 28ஆம் தேதி, அப்படிதானே, 28ஆம் தேதி இதில் கீழுக்கு அட்ரஸை போடுறோம். இந்த இடத்துல தான் நடக்க போகுது குரல் தெரிவு. இந்த குரல் தெரிவில் நடக்க போகணும்னு சொன்னால் 10 பேரை எடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு பிரிவிலையும் குட்டிக்கண்ணன் பிரிவில் 10, சிட்டண்ணா பிரிவில் 10, சாந்தண்ணா பிரிவில் 10 பேரை தெரிஞ்செடுக்க போயினோம். அது 28ஆம் தேதி மார்ச் மாதம் நடக்க போகுது. அதுக்கு பிறகு 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் முதலாவது சுற்று அதே மண்டபத்தில் நடக்க போகுது. அதில் அவையில் உங்களுக்கு 5 பாட்டு தெரிவினம். அதில் ஒரு பாட்டை நீங்கள் பாட போகிறீங்கள். அதே மாதிரி இந்த குரல் தெரிவில் நீங்கள் விரும்பின பாட்டை இயக்க பாட்டு விரும்பின பாட்டு பாடலாம். இந்த 19ஆம் தேதி 19ஆம் தேதி இதில் அவங்க 5 பாட்டு தருவாங்க. அதில் ஒரு பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணி பாட போகிறீங்கள். கரோக்கியில் தான் பாட போகிறீங்கள். அந்த கரோக்கியில் நீங்கள் பாடி அதில் என்ன நடக்க போட்டு சொன்னால், இந்த 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதலாவது சுற்று நடக்கும். அந்த சுற்றில் பாட போகிறீங்கள். இந்த 10 பேரும் பாடி அதில் 5 பேர் தெரிவு செய்யப்பட போகிறீங்கள். 3 பிரிவிலையும் தெரிவு செய்யப்பட்டு முதல் பாடல் கரோக்கியில் உங்களை பாட, நீங்கள் தெரிவு செய்யப்படுற அந்த பாடல் கரோக்கியில் பாட விடுவினம். அதுக்கு பிறகு 3 சுற்றிலையும் நீங்கள் 5 பேரை தெரிவு செய்து அந்த 5 பேரையும் கொண்டு வச்சு என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடக்கிற கரோல் எஸ்எஸ்எல் நடக்கிற இசைப்பிரியண்ணா அந்த நிகழ்வில் நீங்கள் பாட போகிறீங்கள். அதில் முதலாவது 3 சுற்றிலையும் முதலாவது வார ஆக்களுக்கு 2ஆம் தேதி மே மாதம், அதாவது மே 2ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்க போது. இது முள்ளிவாய்க்கால் மாதம் என்றபடியாக முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான நிகழ்வுகள் நடந்து மாலையில் இந்த போட்டி நடந்து, இந்த போட்டியில் 3 பிரிவிலையும் ஒவ்வொருத்தர் முதலாவதாக வர போகிறீர்கள். 3, அதாவது குட்டிக்கண்ணனில் ஒரு ஆள், சாந்தண்ணையில் ஒரு ஆள், சிட்டண்ணையில் ஒரு ஆள். அவைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், புரட்சி குரல் 2026 விருதும் கொடுத்து, அதுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இந்த இசை நிகழ்வு இந்த இசைப்பிரியண்ணாண்ட இசை நிகழ்வில் அவை பாட போயினோம். அதை விட இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு இசைப்பிரியண்ணா மாவீரர் நாளுக்குரிய ஒரு இருவட்டு வெளியிடுவார். அந்த இருவட்டில் இந்த 3 பேருக்கும் பாடுறதுக்கு சந்தர்ப்பமும் கொடுக்க போகிறார். அத்தோட இந்த நிகழ்வில் வார பணம், இந்த நிகழ்வு வார பணம் ஈழத்தில் ஒரு இசைக்கல்லூரி ஒன்றை திறந்து அங்கே உள்ள கலைஞர்களுக்கு இசை வாத்தியங்களை வழங்கி ஒரு ட்ரைனிங் சென்டர் நடத்துறதுக்காண்டி தான் இந்த பணம் பயன்படுத்தப்படுது. அத்தோட
இந்த நிகழ்வை செய்கிறார்கள் எந்த விதமான அமைப்புகளும் அல்ல, எந்த விதமான அமைப்புகளும் அல்ல. இவர்கள் ஒரு நண்பர்கள் குழாமா சேர்ந்து தான் செய்யணும். எந்தவித அமைப்புகளும் இல்லை, எந்தவித தனிநபரும் இல்லை. இது ஒரு நண்பர்கள் குழாம். அவைன்ற ஃபோன் நம்பர்ஸ் டீட்டெயில் எல்லாமே நான் கீழுக்கு போட்டுக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால், ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவையிட்ட கேளுங்கோ. இந்த விளம்பரம் கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம். அதால் இது எங்களுடைய மக்களுக்கு அல்லது எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய பாடல்களை மீட்டு ஒரு புரட்சி குரலாக கொண்டு வந்து எங்களோட பாடல்களையும் ஓங்கி ஒலிக்க செய்கிறதுக்காண்டி நாங்கள் புரட்சி குரல் என்ற இதை செய்ய போகிறோம். அதோட ஃபைனல் நிகழ்வில், அதாவது 2ஆம் தேதி மே மாதம் நடக்க நிகழ்வில் எங்களோட பிரபலிய பாடகர்கள்லாம் பாருங்கள். உதாரணத்துக்கு கோகுலன் வாரார், நிரோய் அண்ணன் வாரார், இப்படின்னு நிரோய் அண்ணன் வாரார். எங்களுடைய ஈழத்து பிரபலியமான என்னோட வாய்க்க போடுது ஈழத்து பிரபலியமான பாடகர்கள் எல்லாமே இந்த நிகழ்வுக்கு வாரினம். முதல் வேலையாக இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷனை போடுங்க. 2வது வேலையாக கீழுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் அடிக்காமல் கீழுக்கு ஒரு 4 பேர்ட்ட ஃபோன் நம்பர் போட்டுக்கிறேன். அவையிட்ட அடித்து முழு டீட்டெயிலையும் விரிவாக கேட்டுக்கொள்ளுங்க. குரல் நினைக்காதீங்க. ஒரு கிழமைக்கு முதல் சொன்னவங்க இந்த வீடியோ செய்தாங்க உண்டு அங்கே இஞ்சி என்ற ஓடி திரிஞ்சு எத்தனை வீடியோவை தான் செய்கிறது. அதால் கடைசி நேரத்தில் இந்த வீடியோவை இப்போ எடிட் பண்ணி உடனே போடுறேன். வேறு என்ன முடிக்கிறேன். கேட்டியகளி உதுகும் ஒரு கதையண்டு.